ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா, நாங்குநேரி சிங்கநேரி பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. அதாவது நாகர்கோயிலிருந்து பாருங்கள், இந்த ரோட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடியதான் நம்முடைய நிலம். குளத்தில் வந்து தண்ணி இப்போ தான் பெருகிட்டு இருக்குது. மணிமுத்தாறு கால்வாயில் எல்லாருக்குமே தெரியும், மணிமுத்தாறில் தண்ணி வந்தால் தான் இந்த குளங்கள் எல்லாமே ஃபில் ஆகும். இப்போ இந்த குளத்தில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு 10-15 நாள் ஆகும்போது இந்த குளம் தண்ணி ஃபில் ஆகிடும். காரணம், நீங்கள் நான் பார்க்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கம்ப்ளீட்டாக இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. இந்த குளத்துலேருந்து இந்த குளத்தோட கரையில் இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கு 160 ஏக்கர். நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. காய்கறிகள், பல வகைகள், இந்த மாதிரிப்பட்ட விவசாயங்கள் நிறைய நடக்குது. நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் சுமாராக 500 அடி ஃப்ரண்டேஜ், தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும். நல்ல 4 பக்கமும் வேலி போட்டிருக்காங்க. ஒரு சைடு வந்து உங்களுக்கு குளத்தோட கரை வரும். பாருங்கள், இது குளத்தோட ஒரு சைடு வந்து கரையில். இப்போ நம்ம லேண்டுக்கு உள்ளே தான் நாம் போயிட்டு இருக்குது. நாங்குநேரிலேருந்து மூலக்கரைப்பட்டி போகக்கூடிய பஸ் ரோட்டில் இருந்து உள்ளே வர்றதுக்கு, இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம். இதுவே நம்ம நேஷ்னல் ஹைவே நாகர்கோயில் மதுரை திருநெல்வேலி போகக்கூடிய என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா 4வது கிலோமீட்டரில் உங்களுக்கு அங்கேருந்து என்ஹெச்லேருந்து வந்துடலாம். கையெழுத்து மொத்தம் 3, ஒரே குடும்பம்தான். நிலத்தர இந்த லேண்டோட பின்பகுதியில் வந்து பிளாட் போட்டிருக்காங்க. பின்பகுதின்னு சொல்லும்போது அது மேற்கு திசையை நோக்கி, அதாவது நம்ம என்ஹெச் அந்த டோலை பார்த்து வரும், அங்கே பிளாட்டு போட்டிருக்காங்க. இந்த பிளாட்டோட பாதையும் வந்து இதில் டச் ஆகுது. இப்போ நம்ம அந்த பாதைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேறு டைரெக்டாக வந்து நமக்கு தார் ரோடு முகப்பே நமக்கு இருக்குது. 2 பாதை இருக்குது. என்ஹெச்சில் இருந்தும் வரலாம், முலக்கரைப்பட்டி ரோட்டில் சிங்கநேரி பக்கத்தில் இருந்தும் நமக்கு வரலாம். பாருங்கள், நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. குளத்தில் எப்போவுமே தண்ணி இருக்குங்க. நல்ல செம்மண். ஒரு சில பணிகள் மட்டும் உள்ளே வந்து நிற்குதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. கம்ப்ளீட் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் தான் இந்த ஏரியா. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விவசாயம். ஆனால் மொத்தமாக தான் கொடுப்பாங்க 160 ஏக்கர். இந்த 160 ஏக்கர் பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்களுக்கு இது வேறு பிளாட் யூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது பர்பஸ், அதாவது சோலாருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விவசாயம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது காலேஜ் இந்த மாதிரி கட்டணுன்னா வண்டி வசதிகள் வரக்கூடிய அளவுக்குள்ள மெயினான ஒரு தார் ரோட்டில் தான் இருக்குது. 2 பக்கமும் டச் ஆகும். பாருங்களா, ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம், ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா தான் கேட்காங்க. இதுவும் நெகோஷியபிள் அமௌண்ட்டு தான். நம்ம பேசினா குறைக்கலாம். உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள். காரணம், இது வந்து உங்களுக்கு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும், ஜம்பிங் இருக்கும். ஒரு ஜம்பிங் மீன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வேறு ஆளுகளுடைய இடம் இருக்கும். இதில் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் லீகல் பார்த்துக்கலாம். இதில் எந்த விதமான எதுவுமே இல்லை. நாங்கள் பார்த்த அளவில் இதில் எந்த விதமான ஜம்பிங் எதுவுமே இல்லை. பாதையும் உங்களுக்கு 2 பக்கம் இருந்து வருவாங்க. இதாக்க என்னுடைய சிறப்பு. நாகர்கோயில் வழியாக வரும்போது என்ஹெச்சில் இருந்தும் நாங்குநேரிலேருந்து நமக்கு இந்த லேண்டுக்கு வரலாம். 4வது கிலோமீட்டர் தான். இதுவே நாங்குநேரிலிருந்து மூலக்கரைப்பட்டி போகக்கூடிய ரோட்டில் சிங்கநேரிக்கு பக்கம் இருந்து நமக்கு உள்ளே வந்தால் 1.5 கிலோமீட்டரில் நமக்கு இந்த இடத்துல வந்துடலாம். இதில் ரயில்வே கிராசிங்கோ எதுவுமே கிடையாது. நேரே தார் ரோடு. என்ஹெச்சிலேருந்து வரும்போது, நாங்குநேரிலேருந்து வரும்போது மட்டும் ரயில்வே, நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலி போடிய ரயில்வே லைன் இருக்கும். அது நமக்கு அழகாக ரோடு போட்டிருக்காங்க. பஸ்ஸு, லாரி, டாரஸு எல்லாமே வரக்கூடிய ரோடு தான். நம்ம அதில் கிராஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் வரோம். ஸோ 2 பக்கம் இருந்து உங்களுக்கு பாதை இருக்குது. நல்ல ஒரு லேண்டு. கம்பெனிகளோ ஏதாவது வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடம். விவசாயத்துக்கும் பெஸ்ட்டு தான். தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.